இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம எந்த விழாவை கொண்டாடுறோம்னா, இயேசுனுடைய உடலும் இரத்தமும். அதாவது இந்த இயேசுனுடைய உடலும் இரத்தமும் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு இருப்பதற்கான அடையாளம்தான் அதாவது முதல் அடையாளம் இந்த நற்கருணை. அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, பாலைவனத்தில் நடந்துட்டு இருந்த அந்த மக்கள் பல்விதமான போராட்டங்கள், உணவின்றி தவிப்பு என்பது போன்ற பல நிகழ்வுகள் இருக்கின்ற பொழுது இறைவன் அவர்களோடு உடன்படிக்கை பேழையின் வழியாக அவர்களை வழிநடத்தி அவரோடு இருந்தார். இயேசுடைய வாழ்ந்த காலகட்டத்திலே சீடர்கள் பார்க்கும் விதமாக, அவர்கள் கண்களுக்கு தென்படும் விதமாக அவர்களோடு இருந்தார். அதன் பிறகு இயேசு விண்ணேற்றத்திற்கு எழுந்தருளுவதற்கு முன்பாகவே இறுதி ராவுணவை அறிவித்து அவற்றில் அவர் சொன்ன வார்த்தை, அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து அதை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது என் உடல், இது என் ரத்தம். அதாவது நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்ற ஒரு வாக்குறுதியை இயேசு இந்த நற்கருணையின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இதை நாம் அன்றாட வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒப்புமைப்படுத்துவது அல்லது எப்படி இந்த நிகழ்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையை நிகழ்கிறது என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, இரண்டாம் உலகப் போர் நிகழ்ந்த காலகட்டத்திலே ஃபாதர் வால்டர் என்பவர் சோவியத் யூனியன் என்ற, அதாவது இப்போ ரஷ்யா என்று உடைந்திருக்கிறது, அது சோவியத் யூனியன் பெரிய நாடாக இருந்த ஒன்று. அந்த சோவியத் யூனியனால் கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் அடைக்கப்படுகிறார். காரணம் என்ன? சபை சார்ந்த, அதாவது கிறிஸ்துவை போதிக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக அடைக்கப்படுகின்றார். அந்த சிறையிலே இன்னும் பலர் கைதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு அங்கே நிகழக்கூடியது என்றால் குளிர் பிரதேசம். ஆகவே அவர்களுக்கு குளிரை தாங்கக்கூடிய வலிமை உடலில் இருப்பதில்லை. போதிய உணவு இருக்காது, போதிய நீர் இருக்காது, போதிய உறைவிடங்கள் இருக்காது, தொற்று நோய்கள் இருக்கும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே அந்த மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆக அந்த சூழலில் இந்த குருவானவர் ஃபாதர் வால்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறைமுகமாக யாருக்கும் தெரியாத விதத்தில் சின்ன சின்ன ரொட்டி துண்டுகளை பயன்படுத்தி ரசத்தை பயன்படுத்தி, அங்கே வந்து பூச மேசை இல்லை, பூச புத்தகங்கள் இல்லை, பாடல்கள் இல்லை, ஒளி இல்லை, இருந்தாலும் அந்த அப்பம் ரசத்தையும் மறைமுகமாக வைத்து சில துளிகளை வைத்து அல்ல சில துண்டுகளை வைத்து யாருக்கும் தெரியாமல் அவர் அந்த திருப்பலியை அந்த சிறைச்சாலை நிகழ்த்துவதுண்டு. அப்போது அதாவது இது ஒருவேளை வெளியே தெரிந்தால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து நிகழலாம். அப்படிப்பட்ட சூழலும் பல மனிதர்கள், அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றார்கள். பங்கெடுத்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நான் ஒரு முறை இந்த திருப்பலியில் பங்கெடுத்தால் எனக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பலன் கிடைக்கிறது என்று ஒருவர் சொல்லுகின்றார். இன்னொருவர், அந்த இயேசுவை நான் உட்கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்து என்னில் வாழுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த நற்கருணை என்பது அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இது சிறைச்சாலையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இன்னும் ஆழமாக, அதாவது திருவை பொதுவாக புதுமைகளை மையப்படுத்தி நம்மை நம்ப சொல்லுவதில்லை. இருப்பினும் இயேசுடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். அதாவது இது என் உடல், இது என் ரத்தம் என்று இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை உண்மையில் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்காக 8ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு. இத்தாலி நாட்டிலே லஞ்சானோ என்ற பகுதி. அங்கே ஒரு துறவி மற்றும் குருவானவர், அதாவது துறவி குருவானவர் என்று சொல்கின்ற பொழுது அவர் ஒரு துறவர சபையை சார்ந்த ஒரு குருவானவர். அவருக்கு திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே இந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறதா, இந்த ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறதா என்ற ஒரு சந்தேகத்திலேயே அவர் திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். திடீரென்று என்ன நடக்கிறது? அந்த அப்பத்தின் மீது ரசத்தின் மீதும் அவர் மன்றாட்டுக்களை சொல்லி முடிக்கின்ற பொழுது அந்த அப்பம் சதையாகவும் அந்த ரசம் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது. அதை மக்களை கூப்பிட்டு காண்பிக்கின்றார்.
அது மட்டுமல்ல, அந்த ரசமும் சரி, அதாவது ரசம் இரத்தமாக மாறிய அந்த இரத்தம் பல துண்டுகளாக வடிவம் பெற்றன. அதுபோன்று அப்பம் அந்த சதை. இப்போ என்ன நிகழ்கிறதுனா, இதை அப்படியே அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் எந்த ப்ரிசர்வேட்டிவும் பயன்படுத்தலை. அதாவது கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் பயன்படுத்தலை. ஆனால் 1970ஆம் ஆண்டு அது நடந்ததுன்னா 8ஆம் நூற்றாண்டு. ஆனால் 1970ஆம் ஆண்டு திருச்சபை என்ன பண்ணுறாங்க, இதை அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட்டு, மருத்துவர்கள் இவர்கள்ட்ட கொடுத்து ஆராய்ச்சி செய்ய சொல்கிறாங்க. அது மற்ற அவங்களும் இது உண்மையாக இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறார்கள். அப்போ அந்த ஆராய்ச்சியில் என்ன ஒரு பதில் கிடைக்குது அப்படின்னா, அந்த டிஷ்யூ, அதாவது அந்த உடல் பாகம் போல் இருக்கக்கூடிய அந்த சதை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அது உயிருள்ள ஒரு நபருடைய ஒரு சதை, அதுவும் குறிப்பாக இதயத்தினுடைய ஒரு திசு, இதயத்தில் இருக்கின்ற ஒரு திசு, மயோகார்டியோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் உள்ள ஒரு சதை என்றும், இரத்தம் இன்னும் உயிரோடு இருக்கின்ற ஒரு நபருடைய இரத்தமாக இருக்கிறது, அது AB என்று அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியிலே கண்டுகொள்கின்றார்கள். இந்த ஆராய்ச்சிகள் மீண்டும் மீண்டும் நடந்தாலும் பலமுறை நிகழ்ந்து இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றும் சொல்லப்படுகின்ற ஒன்று என்னவென்றால், அது இன்னும் உயிரோடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே நம்ம இந்த புதுமைகளை பார்ப்பதை விட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள, என்னை உண்பவன் இறுதி வரை வாழ்வன், நான் அவர்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை இயேசு புதுப்பித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு நிகழ்வு, ஒரு குருவானவர் தன்னுடைய திருப்பலியின் பொழுது சொன்ன ஒரு மறையுரை சொன்ன ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு இளைஞன் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கின்றான். ஆக அவனுக்கு சொல்லி பார்க்குறாங்க, திட்டி பார்க்குறாங்க, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அவன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அவனுடைய வீட்டில் இருந்த அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தினமும் ஜபிக்கக்கூடியவங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், என் கூட நற்கருணை அதனுடைய முன்னாடி மட்டும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாட்டியுடைய தொந்தரவு தாங்க வேண்டாம், அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தினமும் போயிட்டு அந்த பாட்டியோட இந்த நற்கருணை ஆண்டவருடைய முன்னாடி போய் உட்கார வழக்கம். நாட்கள் செல்கிறது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் இல்லை, எதுவும் நிகழலை. அப்போது அவன் அப்படியே ஒவ்வொரு நாளும் பாட்டிக்காக போயிட்டுருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன உணர்றான் அப்படின்னா, என்ன சொல்கிறான்னா, என்னை யாரோ பார்க்குறது போல இருக்குது, ஆனால் பார்க்குறவங்க என்னை தண்டிப்பதற்காக பார்க்கல, மாறாக என் மீது இரக்கம் கொண்டு பார்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த பார்வை, அதாவது அமைதியில் இருக்கின்ற பொழுது அந்த பார்வை, இயேசுனுடைய அந்த பார்வை அவன் மீது விழ அவனுக்குள் மாற்றம் பிறக்கிறது. மெல்ல 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 தன்னுடைய பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் நாம் கேட்ட உடனே மாற்றத்தை கொடுப்பவர்களாமான மெல்ல மெல்ல நமக்குள் அவர் வேரூன்றி நமக்குரியவற்றை செய்கிறார் என்பதை இந்த நற்கருணையின் முன்பு அமர்ந்திருந்த ஒரு நபரினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இறைவனை நாம் பல நேரங்களிலே தரிசிப்பதற்கான அல்லது அவரை நெருங்கி ஒரு அனுபவம் பெறுவதற்கான ஒரு இடம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆலயம், அதாவது திருப்பலி, அதுபோன்று நற்கருணை எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆலயம். இப்போ நம்ம பல நேரங்களில் ஏதோ கடமைக்காக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் அதை முழுமையாக அந்த இயேசுவை நாம் உள்வாங்குகிறோமா, அந்த இயேசுவை அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா பல நேரங்களில் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே போகிறோம்னா இல்லை, போகிறதில்ல. ஏதோ இடையில போயிட்டு சேர்ந்துக்கிட்டு அதை முடிகிறதுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துட்டு. ஆனால் அந்த இதை சிறைச்சாலையில் இருந்த மனிதர்களை சற்று நினைத்து பாருங்கள். அவர்கள் துன்பத்திலும் வேதனையிலும் வாழ்க்கையினி இருக்குமா என்ற கேள்விக்குறி இருந்த பொழுதும் திருப்பலியில் பங்கெடுத்து இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வை பற்றியே கவலைப்படாமல் அது வாழ்வுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே இருக்குது. உணவு பற்றாக்குறை இருக்கா? இல்லை. இன்னும் பல தேவையான விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் கடவுள் நம்பிக்கை நமக்கு போதிய அளவு இருக்கிறதா?
அல்லது நற்கருணை இயேசு அந்த நற்கருணையிலே இருந்து நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்மோடு பயணிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்றால் அது சற்று இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே, குறிப்பாக இன்று நாம் இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்மை முழுமையாக நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். ஏனென்றால் இன்றைய 2ஆம் வாசகம் குறிப்பிடுவது போன்று நாமெல்லாம் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். ஆக உறுப்புகள் ஒன்றாக இயங்க வேண்டும். அது பல்வேறு வேலைகளை செய்யும். கைகள் வேறு வேலை செய்யும், கால்கள் வேறு வேலை செய்யும். உடலில் இருக்கின்ற உறுப்புகள் அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கும். அதுபோன்று நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை அன்றாடம் செய்து இயேசுடைய உடலோடு ஒன்றித்து அந்த உறுப்பில் காயப்படுத்துகின்ற உறுப்பாக இல்லாமல் அந்த உடல் சரியாக இயங்குவதற்குரிய நல்ல உறுப்புகளாக மாறுவதற்குரிய அருளையும் ஆற்றலையும் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.